பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATK கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரவை கேக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவையை மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். இதே கப்பில் தான் சர்க்கரை, ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரை, இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கால் கப் தயிர், அதே கால் கப் பால், திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுக்கணும். நான் கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நம்ம சேர்த்து. ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன், வாசமாக இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு இனிப்பு செய்யும் போதும் ஸ்வீட்டு தெரியணும்னா அதில் உப்பு சேர்க்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைக்கலாம். அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரவை கேக்கு பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக்கில் நம்ம முட்டை சுத்தமாக சேர்க்கவே இல்லை, ஆனாலும் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கிடுவோம். அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது அடுத்து சேர்க்குற ஸ்டெப்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். ரவை மாவு நல்லா ஊறி இருக்குது. 10 நிமிஷமும் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக, நம்ம ஊற்றும் போது தண்ணியாக தானே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் திக்காக இருக்குது. ரவை எப்பயுமே தண்ணியை இழுக்கும். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, அப்போ சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கேக் மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி சட்டியை கூட எடுத்துக்கலாம். இந்த சட்டியில் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். லைட்டாக தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எல்லாம் சட்டிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். எண்ணெயை தேய்ச்சதுக்கப்புறம் கேக்கு ஒட்டாமல் வர்றதுக்கு ஏதாவது ஒரு மாவு சேர்த்துக்கணும். கோதுமை மாவு, மைதா மாவு, எது வேணாலும் நம்மகிட்ட எண்ணெய் இருக்குதோ அதை லைட்டாக வைக்கிறங்க. கேக் ஒட்டவே ஒட்டாது, நல்லா வரும். அடிகனமான பாத்திரம் தான் நம்ம இப்போ வைக்கணும். அது நான் ரைஸ் குக்கர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் இதை வைக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி எந்த பாத்திரம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கோ அதை நீங்கள் வச்சு அதுக்குள்ளே ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டை போட்டு வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த ரவை பேட்டரையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணி நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் இந்த சட்டியை. அதனால் இப்போ தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இதை மூடி வச்சுட்டேன். அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம்மில் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மாவா இல்லை, ஒட்டலை, கத்தியில் பாருங்கள். மாவாக இருந்தால் ஒட்டி இருக்கும். இதை நம்ம வெளியில் எடுத்து இது ஆறுனதும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கத்தி வச்சு லைட்டாக அந்த ஓரத்தை மட்டும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுக்கிட்டு பிளேட்டில் வச்சோம்னா அது நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள் சட்டியை பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ எப்படி ரவை கேக்
crunchiness பாருங்க. ஃப்ளஃபியா வந்திருக்கு அப்படியே. இதை கட் பண்றேன். கட் பண்ணும்போதே பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருந்தா நல்லா டக்குன்னு நம்மளால கட் பண்ண முடியும். கட் பண்ணி பாருங்க பண்ணி காட்டுறேன். பாருங்க இப்போ நான் இதை எடுத்து அமுக்கி காட்டுறேன். நல்லா சாஃப்டா இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கேக்கு டீயோட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரஃப்பாலாம் இருக்காது. அதனால் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எந்த மிஸ்டேக்குமே ஆகாது. மித்ததெல்லாம் செய்கிறதெல்லாம் ஈஸி தான். ஸ்நாக் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம இந்த கேக்கு செஞ்சோம். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் டக்குன்னு செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அன்பான கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல்லையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாழ்க வளமுடன்.